திமுகவும் அதிமுகவும் மத்தியில வந்து பாஜகவும் காங்கிரஸும் இவங்கள ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க இருந்தவங்க சரிங்களா. அவங்க வந்து இந்த தவறுக்கு வந்து குற்றம் செய்வதற்கு துணையா நிக்கிறவங்க. மற்ற கூட்டணி கட்சிகள் இருக்குதுல்ல, அவங்கள நான் கேட்கிறேன், இந்த தமிழ்நாட்டில எடுத்துக்கிறோம், பொது உடைமை பேசக்கூடியவங்களா இருக்கட்டும், திராவிடம் பேசக்கூடியவர்களா இருக்கட்டும், தமிழ் தேசியம் பேசுறவங்களா இருக்கட்டும், அவர்களை பார்த்தே நான் வந்து ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன். பல சாதிய கட்சிகளுடைய கட்டமைப்புல இருக்கிறாங்கல்ல, அவங்கள என்ன சொல்றாங்க, நாங்க இந்த மதுவிலக்குக்காக தொடர்ந்து பல ஆண்டு காலமாக போராடிக்கிட்டு இருக்கிறோம், இவ்வளவு கிலோமீட்டர் தொடர்ந்து நடந்து இருக்கிறோம், இதுக்காக தொடர்ந்து 40 ஆண்டு காலமாக நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம், அப்படிலாம் எங்களுடைய செல்வாக்கான நாங்க வந்து ஒரு கட்சி, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்களை நாங்க வச்சிருக்கிறோம், நாங்க இல்லாம இங்க வந்து எந்தவித ஆட்சியும் வந்து இங்க ஆட்சியை வந்து அமர முடியாது, அடுத்து நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம் அப்படிங்கலாம் இங்க வந்து சவடால் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. அவங்க நினைச்சாங்கன்னு சொன்னா இந்த மதுக்கடைகளை அப்புறப்படுத்துறதுக்கு முடியுமா, முடியாதுங்களா? நிச்சயமா அழுத்தம் கொடுத்து மாற்றம் கொண்டு வரும். ஏப்பா லட்சக்கணக்கில் தொண்டர்களை வச்சிருக்கீங்கல்ல, நீங்க ஒரு கூட்டத்தை போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா, ஒரு கூக்குரல் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்க கட்சி தொண்டர்கள் எல்லாம் வந்துருவாங்களா, வரமாட்டாங்களா? ஏன் அப்ப இதுக்கு ஒரு அழுத்தமான ஒரு போராட்டத்தை நீங்க முன்னெடுக்கல? கடந்த நடந்த தேர்தலில் கூட வந்து இந்த மதுவிலக்கு சம்பந்தமான உங்களுடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் வந்து ஒரு பரவல வெளிப்படணும்ல, வெளிப்படலைங்க இல்லையா? உங்களுடைய கட்சி சார்ந்த தொண்டர்களே நீங்க நடத்தக்கூடிய அந்த கட்சி கூட்டங்கள் இருக்கட்டும், கட்சி மாநாடுகள் இருக்கட்டும், நீங்க நடத்தக்கூடிய அந்த கூட்டங்களே வந்து உங்களுடைய கட்சி தொண்டர்களே வந்து குடிச்சு குமாலம் போட்டு நடக்கிற அந்த சம்பவத்தை இந்த சூழலை நம்ம பாக்குறோமா இல்லைங்களா? அப்ப நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க தான் அர்த்தம். இந்த தலைமுறைகளையும் இந்த தமிழ்நாட்டையும் காப்பாற்றப்பட வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா, லட்சக்கணக்கான தொண்டர்களை வச்சுக்கிட்டு இருக்கிற நீங்க எவ்வளவு நாள் என்ன பண்ணிருக்கணும்? இப்ப இந்த சம்பவம் நடந்துருச்சு, சும்மா அறிக்கை விட்டுக்கிட்டு நாம ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு அறிக்கை விட்டுக்கிட்டு மட்டும் இருந்தா போதுமா? வெளியில களத்துல இறங்கி இந்த மக்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு வந்துருச்சு, இந்த மாதிரி சம்பவம் இன்னும் வராம இருக்கணும், அப்ப இதுக்கு காரணமானது எது? இந்த மதுக்கடைகள் தான். இதை அப்புறப்படுத்துங்க. கள்ளச்சாராயம் கள்ள போதைகளை விற்கக்கூடிய இடம் எந்தெந்த இடம் இருக்கு அதை போல அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு வீதிக்கு வந்திருக்கணுமா இல்லைங்களா? இப்ப பிஜேபி கூட அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கிறவரு 24ஆம் தேதி நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. மற்ற சில கட்சிகளும் கொடுத்திருக்கிறாங்க. அது எதுக்கு, ஒரு கண் துடைப்புக்காக பண்றாங்களா, இல்ல உண்மையிலேயே வந்து இந்த கடைகள் எல்லாம் வந்து ஒழிக்கப்பட வேண்டும் பண்றாங்களா? பிஜேபி தானே இப்போதைக்கு மத்திய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. ஏங்க தமிழ்நாட்டில் உங்க குரல் கொடுக்குறாங்கல்ல, முதல்ல வந்து பிஜேபி ஆளுகை செய்யக்கூடிய அந்த மாநிலங்கள் இருக்குது பாத்தீங்களா, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மதுக்கடைகள் எல்லாம் முதல்ல அப்புறப்படுத்தி ஒரு பூரண மதுவிலக்கு அமல்படுத்த சொல்லுங்க. இந்தியா முழுவதுமே அவங்க மனசு வச்சா இப்போதைக்கு பிரதமரா 3வது முறை பிரதமரா வந்திருக்கிறாரு பாத்தீங்களா நரேந்திர மோடி, இந்தியா முழுவதும் பூரண மதுவிலக்கு கொண்டு வர சொல்லுங்க. குஜராத்தில் அவர் தானே 3 முறை முதல்வராக இருந்தவர். மதுக்கடைகள் வந்து இல்லாம மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்ட ஒரு ஆட்சி நிர்வாகத்தை செஞ்சிருக்காங்கல்ல, ஏன் இந்தியா முறை வந்து இந்தியா முழுவதுமாக அந்த பூர்ண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டியதானே? அவங்க தலைமை தானப்பா இங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. அதனால இங்க வந்து ஒரு மாநிலத்தில் ஒரு அரசியல், மத்தியில் ஒரு அரசியலுமா பண்ண முடியும்? மக்களோடையும் மக்கள் உயிரோடையும் விளையாடுறத நிறுத்திக்கங்க. ஏழை எளிய மக்களோட உயிரோட நீங்க விளையாடாதீங்க. உங்க அரசியலுக்காக எங்க அப்பாவி ஜனங்கள் வந்து பலியாகணும்.